ஒரு குருவும் சீடனும் ஒரு நாள் ஒட்டகத்து மேல பயணம் பண்ணி ஒரு பாலைவனத்தை கடந்து போய்கிட்டு இருந்தாங்க. இந்த ஒட்டகத்தை பராமரிக்க வேண்டியது சீடனுடைய பொறுப்பு. அதனால ராத்திரி நேரத்துல அவருதான் ஒட்டகத்தை கட்டி வச்சு பாதுகாத்திருக்கணும். ஆனா அன்னைக்கோ அவருக்கு ரொம்ப களைப்பா இருந்ததுனால அத பண்ணல. படுக்கிறதுக்கு முன்னாடி கடவுள்கிட்ட, கடவுளே, இந்த ஒட்டகத்தை பத்திரமா பாத்துக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டகத்தை அதன் போக்குல விட்டுட்டு படுத்துட்டாரு. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது ஒட்டகத்தை காணோம். அது எங்கேயோ போயிடுச்சு. இத கேள்விப்பட்ட குருவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. இவ்வளவு பொறுப்பு இல்லாம இருக்க ஒட்டகத்தை கட்டி வச்சிருக்க வேண்டாமா அப்படின்னு கத்துனாரு. அதுக்கு சீடனும், நீங்க கோச்சுக்கிறதா இருந்தா கடவுள்கிட்டதான் கோவப்படணும். கடவுளை முழுசா நம்பணும் அப்படின்னு நீங்க தானே எனக்கு சொல்லி கொடுத்தீங்க. நானும் அப்படி நம்பித்தான் ஒட்டகத்தை கடவுள் பொறுப்புல ஒப்படைச்சிட்டு தூங்குனேன். ஒரு தடவை இல்ல, 3 தடவை பிரார்த்தனை பண்ணேன். அதனால ஒட்டகத்தை பாதுகாப்பா வச்சிருக்க வேண்டியது அந்த கடவுளுடைய பொறுப்பு தான். நீங்க என்ன கோச்சுக்க கூடாது அப்படின்னு சொன்னான். இத கேட்ட குருவோ, கடவுள் உனக்கு உணவை மட்டும்தான் கொடுப்பாரு. உன் உணவை நீதானே எடுத்து சாப்பிடுற. இல்ல கடவுள் வந்து ஊட்டி விட்டா தான் சாப்பிடுவேன், இல்ல அவர் என் பசிய போக்கட்டும் அப்படின்னு உட்கார்ந்துருப்பியா? இல்ல, உன்னுடைய கடமையை செய்ய வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. அந்த கடமைக்கு உதவ வேண்டியதுதான் கடவுளின் பொறுப்பு. நீ கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணதெல்லாம் சரிதான், ஆனா ஒட்டகத்தை கட்டி வச்சிருக்கணும்ல அப்படின்னு கேட்டாராம். நம்மள பல பேரு இந்த சீடன் மாதிரி தாங்க இருக்கும். எல்லாத்தையும் கடவுள் பார்த்துப்பார் அப்படின்னு நம்ம சும்மா உட்கார்ந்திருந்தா இங்க எதுவுமே நடக்காது. நம்ம முயற்சியில 100% போட்டுட்டு இதுக்கப்புறம் கடவுள் பாத்துக்கட்டும் அப்படின்னு விட்டீங்கன்னா உங்க முயற்சிக்குண்டான பலனை கடவுள் கொடுத்து உதவுவார்.